வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 22 எல்லாருமே கவுன்சிலிங் போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ 2024 குரூப் 4 எழுதி 2025 கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அவங்களுக்காக முக்கியமான தகவல்களை ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எவ்வளோ வேகன்சி வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டாக அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எதுவும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கா, இல்லை உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எது போஸ்டிங் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாமே வியூஸ் வந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு போய் லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு போய் அது ஃப்ரண்ட் பேஜில் நிற்கும், அவங்களும் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிடுவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போவோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் கண்டினியூஸாக வந்து அந்த அடெண்டம் 1Cயில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட் ஆர்டர் படி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் ஆர்டர் படி நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரை, மயிலாடுதுறை, நாமக்கல், நாகப்பட்டினம். இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் ஜேஏ எவ்வளோ இருக்குது, டைப்பிஸ்ட் எவ்வளோ இருக்குது, விஓ எவ்வளோ இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டோட்டலாக தான் இருக்கும், அதோட ரிவ்யூவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா அடெண்டம் 1C டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து உங்களோட ரேங்க் என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த போஸ்டிங் எடுக்க சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன டிபார்ட்மெண்ட்லாம் பெஸ்ட்டு, எந்த டிபார்ட்மெண்ட்லாம் லேடிஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பார்த்து கவுன்சிலிங் போகிறக்குள்ள அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்து பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் போயிடுவோம். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போட்டு எனக்கு தனித்தனியாக கொடுங்கன்னு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி போட முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து மட்டுமே போட்டோன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல். ஸோ ஹோசூர் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் வந்து தனியாக இருக்குது, அதுக்காக அந்த ஹோசூரையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் மதுரையில் 9 ஜேஏ இருக்குது, மயிலாடுதுறையில் போஸ்டிங் இல்லை, நாகப்பட்டினத்தில் 1 ஜேஏ இருக்குது, நாமக்கல்லில் 11 ஜேஏ இருக்குது. ஹோசூரில் வந்து போஸ்டிங் கிடையாது. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 17 ஜேஏ, விஓ வந்து கிடையாது. மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜேஏ எடுக்க போகிறாங்க, 29 விஓ எடுக்க போகிறாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து 20 ஜேஏ, 39 விஓ. நாமக்கல்லில் 13 ஜேஏ, விஓ போஸ்டிங் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் மதுரையில் வந்து எவ்வளோ போஸ்டிங் பார்த்திங்கன்னா 7 போஸ்டிங் எடுக்க போகிறாங்க, மயிலாடுதுறையில் 8, நாகப்பட்டினத்தில் 4 ஜேஏ, நாமக்கல்லில் 13. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு மட்டும்தான். ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஜேஏ மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ நான் செக்யூரிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் போஸ்டிங் கிடையாது, மயிலாடுதுறையில் 2, நாகப்பட்டினத்தில் 1, நாமக்கல்லில் போஸ்டிங் கிடையாது, ஹோசூர்லேயும் கிடையாது. இது ஜேஏ நான் செக்யூரிட்டி, இது பில் கலெக்டராகவும் சேர்த்து ஒர்க் பண்ணுறவங்க மதுரையில் 2 பேர் எடுக்க போகிறாங்க, மயிலாடுதுறையில் போஸ்டிங் கிடையாது, நாகப்பட்டினத்தில் போஸ்டிங் இல்லை, நாமக்கல்லில் 8 போஸ்டிங் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஜேஏ விஓ எவ்வளோன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 9 டைப்பிஸ்ட்டு, 4 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, மயிலாடுதுறையில் 4 டைப்பிஸ்ட்டு, 2 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, நாகப்பட்டினத்தில் 9 டைப்பிஸ்ட்டு, 3 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, நாமக்கல்லில் 18 டைப்பிஸ்ட்டு, 6 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ இது போக ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திங்கனாக்கா இதில் மதுரையில் எத்தனை டைப்பிஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா 5 டைப்பிஸ்ட் எடுக்க போகிறாங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 1 எடுக்க போகிறாங்க. மயிலாடுதுறையில் 4 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது. நாகப்பட்டினத்தில் 10 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது. நாமக்கல்லில் 6 டைப்பிஸ்ட்டு, இங்கே ஸ்டெனோ கிடையாது. ஸோ சப்போஸ் மதுரை வந்து நீங்கள் 5 நீங்கள் டைப்பிஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, 5 போஸ்டிங் தான் இருக்குது, ஆனால் எனக்கு மதுரை கிடைக்கல, நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் மதுரையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மதுரைக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இப்போ சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இதில் ஏதாவது போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ அடுத்து ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா மதுரையில் 9 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ வந்து 1, மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது. நாகப்பட்டினத்தில் 7 டைப்பிஸ்ட்டு, 2 ஸ்டெனோ, நாமக்கல்லில் 7 டைப்பிஸ்ட்டு, 2 ஸ்டெனோ. ஸோ இது டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 2 போஸ்டிங்குமே என்ன செய்யலை, போஸ்டிங் அலாட் பண்ணலை. 2மே வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்கண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க போஸ்டிங் அலாட் பண்ணலை. இது கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரீஜியன் வைஸாக இருக்கக்கூடியது.
இதில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜேஏ எடுக்க போகிறாங்க. டைப்பிஸ்ட் போஸ்டிங்கும் கிடையாது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்டிங்கும் அவங்க இந்த வருஷம் நம்மளுக்கு அலாட் பண்ணலை. ஸோ இது ஹோசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ போஸ்டிங் 8, டைப்பிஸ்ட் 12, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 2 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியரில் அது கிடைக்காத பட்சத்தில் சப்போஸ் இந்த போஸ்டிங் இருந்தால் இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இதையும் சேர்த்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சப்டிவிஷனாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வேணும்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் டைப்பிஸ்ட் தனியாக, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தனியாக, விஏஓ ஜேஏ தனியாக எல்லாமே தனித்தனியாகவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேட் அக்ரி மார்க்கெட்டிங்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, மதுரை, நாகப்பட்டினம் இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 1 போஸ்டிங்கு, நாகப்பட்டினத்தில் 2 போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கனால இந்த பேஜையும் அப்படியே டைரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். போஸ்ட் கோடோடு இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க இந்த இதெல்லாம். ஸோ ஓகே, இதில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு அவங்க போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு முக்கியமான தகவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9491 போஸ்டிங் போட்டாங்கல்ல, அதுக்குரிய டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 41 போஸ்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வராது, 1, 2 தான் கொஞ்சம் மாறும். அதனால ரொம்ப வேரியேஷன் இருக்காது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேஸ் பண்ணி எடுத்துருக்க வீடியோ ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடண்டம் 1C பேஸ் பண்ணியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது 1 போஸ்டிங் 2 போஸ்டிங் தான் மாறலாமே ஒழிஞ்சு வேறு எதுவும் ரொம்ப உங்களுக்கு வேரியேஷன் வந்து இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நல்லபடியாக கவுன்சிலிங் போயிட்டு வாங்க. எந்த ஒரு பதட்டமும் எதுவுமே வேண்டியதே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் எல்லாமே. ஸோ போகிறவங்க ஸ்டேட் சீனியாரிட்டி எடுக்கிறவங்க தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க மாதிரி கூடயும் சென்னையில் இருக்கவங்க எடுக்கலாம். ஸோ அதுவும் சென்னையில் இருக்கனால சென்னையில் போஸ்டிங் எதிர்பார்க்குறவங்க செக்ரட்டரியேட்டோ இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸோ கூடயும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு போய் ஃப்ரண்ட் பேஜில் காமிக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கூட நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.